அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான். பார்க்கலாம் வாங்க. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இதை எடுத்து வச்சுட்றேன். இதை காமிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு. இந்த குதிரை காலனா காய் நிலைமை நல்ல கண்டிஷனாக இருக்கும். 51 மும்பை மிண்டு 100 ரூபா. 51 கொல்கட்டா மிண்டு 175 ரூபா. 51 மும்பை மிண்டு 100 ரூபா. 51 மும்பை மிண்டு 100 ரூபா. 51 மும்பை மிண்டு 100 ரூபா. 51 கொல்கட்டா மிண்டு 150 ரூபா. 51 மும்பை மிண்டு 100 ரூபா. 51 மும்பை மிண்டு 100 ரூபா. 52 50 ரூபா. ஒன்றே ஒன்று தான் இருக்குது 52, ஆனால் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன். காயினோட கண்டிஷனை பொறுத்து தான் ரேட்டு. 53 மும்பை மிண்டு 50 ரூபா. 53 மும்பை மிண்டு 60 ரூபா. கண்டிஷனை பாருங்கள். 10 ரூபா தான் கூட இருந்தால் அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த பக்கம் பார்க்கலாம். 53 மும்பை மிண்டு 60 ரூபா. 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 53 மும்பை மிண்டு 50 ரூபா. 54 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 கொல்கட்டா மிண்டு 150 ரூபா. இது ஒரு குதிரை காலனான்னு பேர் இதுக்கு. இது உள்ள ஒரு காயின் மறைஞ்சு இருக்குவாருங்க. தெரசா டாலர் அப்படின்னு இதுக்கு பேர். 100% சில்வர் காயினு, 100% ஒரிஜினல் காயினு. கிடச்சது அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் எந்த பாலிஷும் போல் ஒரு விபூதி வச்சு கூட தேய்க்கலை. இதை பற்றி தான் நான் இன்னும் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். 1780 உள்ளது. இந்த இருக்கு பாருங்க, 1780 உள்ளது. இது எத்தனை கிராம், முன்பக்கம் என்ன பின்பக்கம் என்ன, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கள் அப்படின்னு எல்லா இன்னமும் பார்த்துருக்கேன். ஆர்கிடெக்சர் ஆஃப் ஆஸ்திரியா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு அர்த்தங்கள் இருக்குது. இதை பூரா பயோடேட்டா எடுத்துக்கிட்டு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது வந்து பிஜு பட்நாயக்கா, இது வந்து துளசிய யூஎன்சி காயின். இது ஒரு காயின் வெறும் 35 ரூபா தான். ஹைதராபாத் மின்ட்டு மொத்தம் 5 காயின் இருக்குன்னு நீங்கள். 1 2 3 4 5 6 6மே யூஎன்சி காயின். இன்னும் புழக்கத்துக்கு போகல, பாக்கெட்டில் உள்ளது. அப்படியே துளசி ஐயாவா நினைவாக வெளிவந்த கமாமரேட்டிவ் 5 ரூபீஸ் காயின். ஈயர் பக்கமா இயர் 2014. இது இன்னொரு ஓட்டக்காலனா 43 காயினை பார்த்துக்கோங்க. 43 50 ரூபா. 1 2 3 4 5 அதெல்லாம் 50 ரூபா தான். 44 50 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இது 44 மும்பை மிண்டு. இது வந்து 100 ரூபா. 44 50 ரூபா. கண்டிஷனை பொறுத்து 44 100 ரூபா. மும்பை மின்ட்டு 44 100 ரூபா. 44 100 ரூபா. 45 50 ரூபா. 45 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 அதெல்லாம் 50 ரூபா தான். சார்ஜ் 5th 1920 80 ரூபா. இது 1919 80 ரூபா. சார்ஜ் 5th. சார்ஜ் 5th 1929 90 ரூபா. சார்ஜ் 5th 1926 50 ரூபா. சார்ஜ் 5th 1914 80 ரூபா. சார்ஜ் 5th 1917 80 ரூபா.
சார்ஜ் 6th 1944 80 ரூபா. சார்ஜ் 5th 1936 80 ரூபா. சார்ஜ் 5th 1936 80 ரூபா. சார்ஜ் 6 1943 100 ரூபா. அது அரையணா. 1 அண்ணா 1928 சார்ஜ் 5th 100 ரூபா. காயின் கண்டிஷன் இது. இந்த பக்கம் பார்ப்போம். போகலாம். 1918 சார்ஜ் 5th 80 ரூபா. 1919 1/12 அண்ணா 100 ரூபா. 1936 1/2 அரை பைசா 100 ரூபா. 1924 80 ரூபா 1 அண்ணா. 1918 80 ரூபா. 80 ரூபாயா 60 ரூபாயான்னு தெரியல. கண்டிஷனை பார்த்துக்கிடுது. கண்டிஷன் பின்னாடி நல்லா இருக்குது, முன்னாடி லேசு தேஞ்சிருக்கு, அதனால் 60 ரூபா. சார்ஜ் 5th 1/12 1936 100 ரூபா. சார்ஜ் 5th 1/12 ரேர் இயர் 1930 300 ரூபா. 1928 சார்ஜ் 5th 80 ரூபா. 1918 80 ரூபா. 1936 80 ரூபா. 1929 இது எரர் காயின். முன்பக்கம் ஃபுல்லாக இங்கிட்ட போயிருச்சா, பின்பக்கம் நிறைய பேருக்கும். பாருங்க, மன்னர் பக்கத்தில் எல்லாமே மெட்டல் இல்லாமல் இருக்கும், ஒரு சில இடத்துல மெட்டல் அதிகமாக இருக்கும். ஒரு எரர் காயின் இது. குவார்டர் அண்ணாவில் 1929 300 ரூபா. இது 1/12 அண்ணா 1939 100 ரூபா. 1918 80 ரூபா. 1940 80 ரூபா. 1940 1/4 ரூபி. இது வந்து ஆஃப் வெள்ளி. இது 300 ரூபா. 1927 80 ரூபா. சார்ஜ் 5th 1 அண்ணா. 1939 மும்பை மின்ட் 100 ரூபா. சார்ஜ் 6th 1/12 அண்ணா. சார்ஜ் 5th எரர் காயின் 1/12 அண்ணாவிலே ஒரு எரர் காயின். இந்த பக்கம் இந்த இடத்துல இயர் பக்கத்தில் மேடாக தெரியும், 1918 உள்ளது. இந்த பக்கத்தில் அதே இடத்துல ஒரு வெட்டு தெரியும், பள்ளம். இந்த இடத்துக்கு வருங்க, ராஜாவுடைய தலையில் இருக்கு, வருங்க, தலையில் இல்லை சட்டையில் தெரியுதா. 1/12 அண்ணா. இதனோட இந்த எரர் காயின் வந்து 300 ரூபா. நல்லா குட்டு எரர், சூப்பர் எரர் அது. 1936 80 ரூபா. 1917 எரர் காயின். இது மேலே கட் எரர் இருக்கும், அங்கே மேலே இந்த கட்டாக இருக்கும், இந்த இடத்துல கட்டாக இருக்கும், பின்னாடி நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த மன்னரோட சட்டை ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா மெட்டல் வந்து பரவி கிடக்கு அப்படி இந்த எல்லா பக்கமும். பயங்கரமான எரர். வெறும் 300 ரூபா தான் போட்டிருக்கு. சார்ஜ் 5th 1/2 பைசா 1917 கொல்கட்டா மின்ட் 150 ரூபா. சார்ஜ் 5th 1 சென்ட். இது இலங்கை நாணயம், வெரி ரேர். இலங்கை கிடையாது, இது ஸ்டேட் செட்டில்மெண்ட்ஸ் 1920 உள்ளது. இதனுடைய வலைத்தளத்தின் ரேட் வந்து 6500 ரூபா. காயின் 100% குட் கண்டிஷனு. நான் கொடுக்குறது 3000 ரூபா. வெரி வெரி ரேர் காயின், பார்த்துக்கோங்க. என்ன எழுதியிருக்குன்னு சொல்லவா. சார்ஜ் 5th கிங் அண்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா. ஆனால் இது ஸ்டேட் செட்டில்மெண்ட் முன்னாடி இருக்கும், ஸ்டேட் செட்டில்மெண்ட் நேரடி ஒப்பந்தத்தின் கீழ். அதுக்கு அடுத்து ஒரு எட்வர்ட் 7th 1/2 சென்ட்டு. இது இந்தியா சிலோனில் உள்ளது. இதோட ரேட்டு 400 ரூபா. இது வந்து ஆஃப் சென்ட்டு, அரை சதம். 1908 உள்ளது.
எட்வர்டு 7th தான் கிரீடத்தெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரேர் காயின் நண்பர்களே. இது குவாலியர் காயின். இது ரேட்டு 1500 ரூபா, நான் கொடுக்குறது 500 ரூபா. அரை பைசா, அதா பைசான்னு போட்டிருக்கோம். இதில் இது வந்து பை, இது பா, மேலே 2 கோடு போட்டால் பை, இது எஸ் இந்த எஸ் மாதிரி போட்டால் ஷா, பைசா அப்படின்னு வரும். இந்த ஷாங்கிறதுல முதல்ல ஒரு குறியீடு இருக்கு வருங்க, இப்படி. இதுதான் நம்ம ரூபாய்க்கு போடுற சிம்பிள். ஆர் போட் இங்கிலீஷில் ருபீஸ்க்கு போடுறதுக்கு முதல்ல ஒரு கோடு போட்டு எழுப்போம்ல, அதேமாதிரி இருக்கும். ராவண்ணா, ராமில் வந்து முதல்ல எழுத்து ராவண்ணாவில் ஃபஸ்ட்டு சுழி இதான் ரா மாதிரி போட்டு மேலே 3 பட்டை ராமம் போட்டால் இந்தியாவுடைய ரூபாயோட மதிப்பு அது. இந்த மாதிரி ரா போட்டு இது ராம், மேலே இப்படி 3 பட்டை விடணும். இது சிவன், இது பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். நமக்கு அது உடன்பாடு கிடையாது. ஏதோ இந்திய அரசால் ஒரு சிம்பிள் வெளியிட்டிருக்காங்க, நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். அது நேற்று தான் ஒருத்தர் வெளியிட்டார். நமக்கு எப்படினாலும் போட்டுப்பாங்க, பணம் தான் சரி தானே. இது குவாலியர் காயின்னு சொல்லிட்டேன். விக்டோரியா எம்ப்ரஸ்ஸு 1901 300 ரூபா. இது எரர் காயின் வகையில் சேர்ந்தது தான், அந்த வகைக்கு இன்னும் கொண்டு வரல, பார்த்துக்கிடுவோம். இது சார்ஜ் 7th மொட்டை ராசா 1910 1/2 பைசா, வெறும் 100 ரூபா தான். இது இதனோட கண்டிஷன் இவ்வளவு தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இது குட் கண்டிஷனு, 700 ரூபா இதனோட ரேட்டு. 1200 ரூபா இதனோட வலைத்தளத்து ரேட்டு. காயின் வந்து 100% குட் கண்டிஷன், பார்த்துக்கோங்க. இது வந்து விக்டோரியா எம்ப்ரஸ்ஸு 2 மின்ட்டில் அடிச்சிருக்காங்க. வெரி ரேர் இயரு 1887. வலைத்தளத்தில் 2000 போட்டிருக்காங்க. நான் வந்து 500 ரூபா போட்டிருக்கேன். விக்டோரியா குயினு 1/12 ஆனால் 1500 ரூபா வலைத்தளத்தில் போட்டிருக்காங்க. நான் வந்து 500 ரூபா போட்டிருக்கேன். 1 மின்ட்டு தான். 1876 ரேர் இயரு. காயினை பார்த்துக்கோங்க. இது வந்து சார்ஜ் 5th 1/12 ஆனால் ரேர் இயர் 1930 250 ரூபா இதனோட ரேட். 1/12 ஆனால் விக்டோரியா குயின் எம்ப்ரஸ் 1500 ரூபா, நான் 500 ரூபா போட்டிருக்கேன். விக்டோரியா எம்ப்ரஸ் 1500 ரூபா, 1 மின்ட்டு காயின் தான், நான் 500 ரூபா போட்டிருக்கேன். கொல்கட்டா மின்ட், இது 1901 உள்ளது, பார்த்துக்கோங்க. இதில் என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் தான். இது யூஎன்சி கிரேடு. இது இந்த நாணயம் 150 ரூபா 1935 1 அணா. இது குட் கண்டிஷனாக இருக்கும், முன்னும் பின்னும் நல்ல கண்டிஷனாக இருக்கும். காயினோட எனக்கு கண்டிஷன் முக்கியம். விக்டோரியா குயின் ஒரு 500 ரூபா. இது எரர் காயின், முன்னும் பின்னும் 1860 உள்ளது. முன்பக்கமும் மெட்டல் இருக்காது, பின்பக்கமும் இங்கே வருங்க மெட்டல் நிறைய இருக்காது, நிறைய இடத்துங்களும் இருக்காது. சார்ஜ் 6th 1944 ஒரு 80 ரூபா. சார்ஜ் 6th 1/2 பைசா எரர் காயின் 300 ரூபா. என்ன எரர்னு பார்த்துருவோம். 1/2 பைசாவிலையும் ஒரு எரர். இந்த பக்கம் வந்து ரிம்மு ஃபுல்லாக நெளிஞ்சு உள்ளவங்கி போயிருக்கும். பின்னாடி வந்து மன்னருடைய தலையில் 2 கீரல் இருக்கும். இங்கிட்டு இப்படி ஒரு கீரல், இப்படி ஒரு கீரல்னு சொல்லி இந்த இருக்கு பாருங்க, அழகாக தெரியும். 3 கீரல் வருது. ஒரு 300 ரூபா தான் போட்டிருக்கேன். விக்டோரியா சார்ஜ் 6th 1/12 ஆனால் 100 ரூபா 1939. சார்ஜ் 5th 1 அணா 80 ரூபா 1919. சார்ஜ் 5th 1 அணா 1930 100 ரூபா. சார்ஜ் 5th 1921 80 ரூபா. சார்ஜ் 5th 1918 90 ரூபா. சார்ஜ் 6th 1939 அரை பைசா 100 ரூபா. சார்ஜ் 6th 1943 1 அணா 80 ரூபா. சார்ஜ் 6th 1940 80 ரூபா குவார்டர் அணா. சார்ஜ் 6th 1939 80 ரூபா குவார்டர் அணா.
சார்ஜ் 5th 1 1925 80 ஒரு 20 பைசா யூஎன்சி 200 இதனோட ரேட்டு நான் 100 போட்டிருக்கேன். 1985 கொல்கட்டா, இது ஹைதராபாத் மின்ட்டு காயின், 100% யூஎன்சி காயின், வெறும் 100 தான் போட்டிருக்கேன். ஒரு 1 பைசா நாணயம் 1972 ஹைதராபாத் யூஎன்சி 100 தான். இன்னொரு 1/2 ½ ரூபி 1954 வெறும் 60 தான். இது 47 உள்ள ஒரு செட் காயின். இது ₹1, ₹1/2, ₹1 மூணும் சேர்ந்து ₹300 ஒரு செட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, பாக்கியில் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.